வணக்கம். என் பேர் டாக்டர் ஹாரிஸ். நான் சிம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவராக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சின்ன குழந்தைங்க வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே, ஏசி ரூம்குள்ளே ராடன்டிசைட், அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய இது வந்து இன்ஹேல் பண்ணி டெத் ஏற்பட்டது வந்து எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்செக்டிசைட்ஸ், ரோடன்டிசைட், அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, எலிக்கொல்லி மருந்துகள், இந்த மாதிரி காக்ரோச்காக மருந்துகள் அப்படின்னு வைக்கும்போது நம்ம என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வைக்கக்கூடிய சின்ன விஷயங்களை வந்து நம்ம திருப்பி பார்த்தோம்னாலே அதில் என்ன கலர் கோடிங் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நல்லது. அதிலே 4 கலர் கோடிங் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதில் இந்த சிவப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம், இது ரெண்டுமே தான் வந்துட்டு நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஹை ரிஸ்க், அதாவது வெரி டாக்ஸிக் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஏன் நமக்கு இது இவ்வளோ அவசரமாக, இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் பல சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட்லேருந்து ஆரம்பித்து மூச்சுக்குழாய் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதில் ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த குழந்தைகளே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏசி அதில் க்ளோஸ் பண்ணி வச்சனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூம்ஸ், அதாவது அந்த புகைகள் வந்துட்டு அவங்களுக்கு நுரையீரலில் இறங்கும் போது அதில் வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால வந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஹார்ட்டில் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பம்பிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் வரதுலேருந்து, லங்ஸ் உள்ளே போகும்போது நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுறதுலேருந்து, நம்ம மூச்சு குழாயிலே வந்துட்டு அடைப்பு ஏற்பட்டு அதனால மூச்சு திணறல், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன விஷயம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரியணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரம் ஓப்பனாக வென்டிலேஷனுக்காக நம்ம வச்சு நல்லா ஃபுல்லாக அது ஏர் வந்து நம்ம சர்க்குலேட் ஆன பிறகு தான் அந்த ரூம் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசிடுவல் ஸ்ப்ரேஸ் நம்ம மூச்சு விடும்போது நம்ம மூச்சு குழாய் வழியாக நம்ம நுரையீரலில் போய் நுரையீரல்லையும் நம்ம மூச்சு குழாயிலையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த எலி மருந்துகள் வைக்கும்போது குழந்தைகள்கிட்ட இருந்து தூரமான இடத்துல வைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எலி மருந்துகள் வந்து குழந்தைகள் தவறாக உட்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிவர் மற்றும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, அதில் வரக்கூடிய ஃபியூம்ஸ், அதாவது அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று, அதில் பட்டு வரக்கூடிய காற்றை வந்து அவங்க சுவாசித்தாங்க அப்படின்னா நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் லாங் டேர்ம்ஸில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. தவறுதலாக அவங்க உட்கொண்டாங்கன்னா சீஷர்ஸ், அதாவது வலிப்பு போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சில்ட்ரன்ஸை விட்டு, குழந்தைகளை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வைக்கிறது சேஃப். அதுக்கான வேலைப்பாடுகள் முடிஞ்ச பிறகு அதை பத்திரமா ஒரு இடத்துல, அதாவது ஒரு கவரில் போட்டு அதை நல்லா லாக் பண்ணி அதை டைப் பண்ணி அதை தூரமாக டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம்.